இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே ஜெபம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் ஜெபத்தால் சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் இல்லை, மன ரீதியான பிரச்சனைகளுமே இருக்க தான் செய்யுது. நம்ம குடும்ப உறவுகள் சரியில்லாமல் இருக்கலாம், ஏதாவது பிரிவுகள் வந்திருக்கலாம், மனசில் ஆறாத காயங்கள் இருக்கலாம். அவை எல்லாத்துக்குமே நல்ல மருந்துனா அது ஜெபம்தான். ஜெபம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள நோய்களுக்கும் சரி நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இதை பற்றி நல்லா பார்த்துக்க இப்போ நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போகிறோம். ரவி அவங்கள தான் சந்திக்க போகிறோம். இவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை இவங்க கடந்து போயிருக்காங்க. அந்த நேரத்தில் ஜெபம் எப்படி ஒரு மருந்தாக பயன்பட்டுச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னும் நீங்க எனக்கு ஆண்டவரே, இன்னும் எத்தனை கஷ்டத்தை எனக்கு தருவீங்க? எத்தனை பிரச்சனைகள் வழியா என்ன கொண்டு போவீங்க? என்னோட வாழ்க்கையில வெறும் கஷ்டங்கள் மட்டும்தான் இருக்குமான்னு நான் கேட்டேன். ஒரு பத்திரிகையாளராக வேலை செய்து கொண்டு ரவி தோரட் ஒரு ஆரோக்கியமான இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவை எல்லாமே மாறிவிட்டது. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா என் காலில் வீக்கம் ஏற்பட்டுருச்சு. அந்த வீக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, அது இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் ஜீன்ஸ் போட்டு உட்காந்துருக்கேன்ல, ஆனால் அந்த பேண்ட்டு என் இடுப்புக்கு மேலே ஏறவே இல்லை. நான் உடனே என்னோட குடும்ப டாக்டர்கிட்ட போய் அதை காமிச்சேன். அது பார்த்துட்டு அவர் ஒரு நாளைக்கான மாத்திரையை நான் தர்றேன், அதில் சரியாகிடுன்னு சொன்னார். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ரவிக்கு அதற்கு பின்பு செய்த டெஸ்டுகளில் மிகவும் அரிதான நோய் இருப்பது தெரிய வந்தது. என்னோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தப்ப எனக்கு செல்லுலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குன்னு தெரிய வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏதாவது இரும்பு படுறதுனால உடம்புக்குள்ள ஒரு விதமான பாக்டீரியா உள்ள போயிடும். அது என்னோட காலில் போய் தங்கிடுச்சு. ட்ரீட்மெண்ட் பார்ப்பதற்காக ரவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவரை பார்த்துவிட்டு டாக்டர்கள் சொன்ன விஷயம் அவரை மிகவும் உறையச் செய்தது. டாக்டர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, இதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அதுக்கப்புறம் குடலிறக்கம் வரலாம். அப்புறம் அந்த குடலிறக்க வியாதிக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாததுனால உங்க 2 கால்களையும் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. இது உங்க உடம்ப கெட்டு போக பண்றதுனால சாதாரணமா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். ரவி மருத்துவமனையில் பெட்டில் படுத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். என்னோட குடும்ப பொறுப்புகள் என் மேல இருக்கு, என் தோள்கள் மேல இருக்கு. அப்போ என்னோட மனைவியை யார் பார்த்துப்பாங்க? என்னோட பிள்ளைகளை, என்னோட சகோதரிகளை யார் பார்த்துப்பாங்க? 5 நாளைக்கு அப்புறம் என் உடம்புக்குள்ள போன மருந்துகளால என்னோட கால்கள் இயல்பா மாற ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் மனசுக்குள்ள கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஒரு வாரத்தில் குணமான பின்பு ரவி மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்து விட்டார். ஆனால் சாப்பிடுவதில் அவருக்கு ரொம்ப பிரச்சனை இருந்தது. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதோட 2வது அதிகாரம் 24 அப்புறம் 27வது வசனம், நீ எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிடுவாய், எல்லா விதமான உணவுகளையும் உட்கொள்வாய், பழமா இருக்கட்டும், தானியம், மாமிசம், மீன், இது எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
நாட்கள் கடப்பதோடு சேர்ந்து இயேசுவுடன் இருந்ததின் காரணமாக ரவிக்கு அவருடைய பலம் திரும்ப கிடைத்தது. அவர் மறுபடியும் எழுந்து நின்று தன்னுடைய வேலைக்கு திரும்பினார். 8 மாசத்துல என்னால ஈஸியா ஜீன்ஸ் போட முடிஞ்சது. அப்புறம் ஈஸியா பைக்ல கியரை மாத்த முடிஞ்சது. ஈஸியா என்னோட காரையும் ஓட்ட முடிஞ்சது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னோட எடையும் அதிகமாயிடுச்சு. அதோட என்னோட பலமும் எனக்கு அதிகமா திரும்ப கிடைச்சிருச்சு. இன்றைக்கு ரவி தன்னுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து வாழ்க்கையின் 2வது வாய்ப்பை தந்த இயேசுவுக்கு நன்றி சொல்கிறார். அவர் எல்லா மகிமையையும் செலுத்துகிறார். என்னோட ஜெபத்தை தேவன் கேட்டு இந்த உலகத்துல வாழ எனக்கு 2வது வாய்ப்பு தந்தாரு. அவரு எனக்கு மறுபடியும் இப்ப உயிர் தந்திருக்காரு. புது வாழ்க்கையை தந்திருக்காரு. இந்த உலகத்துல மறுபடியும் வாழ அனுமதி தந்திருக்காரு. அதனால நான் மனப்பூர்வமா அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி ரவி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இங்கே வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கு. உங்களுடைய குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே மாறி இருக்கு. ஜெபத்தால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடல் ரீதியான வியாதிகள் மட்டும் அல்ல, மன ரீதியான வியாதிகளையும் ஜெபம் சுகமாக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா நாங்கள் பார்த்தோம். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் எப்படி நம்மளை சுகமாக்குது, ஜெபம் எப்படி பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு ஒரு மாற்றத்தை தருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மனோதத்துவ நிபுணர்கள் இந்த ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணும்போது நம்ம மூளையில் ஒரு மாற்றம் வருது, நம்ம எண்ணங்களில் ஒரு மாற்றம் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர்கிட்ட போய் நம்ம மருத்துவம் பார்க்குறோம். அதுவும் அவசியம்தான். ஆனால் அந்த மருந்து எனக்குள்ளே வேலை செய்யுது, நிச்சயமாக ஒரு நாள் எனக்கு இது சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு ஜெபம் தான் ஒரு உறுதுணையாக இருக்குது. இயேசு சாமியுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளை சந்திச்சிருக்காரு. அவருக்குமே மன அழுத்தங்கள் வந்திருக்கு. தேவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்த துளிகளா வந்து விழுறத நம்ம பார்க்குறோம். மன அழுத்தம் அதிகமாகும் போது தான் இந்த மாதிரி வியர்வையில் ரத்தம் வரும் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்திலையும் கூட இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவரால் செய்ய முடியும் அப்படின்னா நம்மளாலையும் அதை செய்ய முடியும். எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான நிலை வந்தாலும் கூட நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கையோடு நம்ம ஜெபம் செய்யும்போது நம்முடைய வியாதி சுகமாகும் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி ஜெபிக்கிறத விடக்கூடாது. நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம், மருத்துவம் பார்க்குறோம், சரிதான். இருந்தாலும் கூடவே நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் அந்த வல்லமை உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஜெப தேவை இருக்குது, ஜெப உதவி வேண்டும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்கலாம். यहोवा कायम रखदा है, यहोवा कायम रखदा है। नेक मर्द दे कदमां नूं यहोवा करदा है पसंद, नेक मर्द दे राहां नूं। குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் செய்யுங்கள்.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஜெபம் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எல்லாருமே கைவிட்டுட்டாங்க, இனிமேல் இவங்களுக்கு ஜெபம் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வெளியில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்கும். அந்த சமாதானம் நம்ம நோயிலிருந்து விடுபட அது ரொம்பவே நமக்கு உதவி செய்யும். அந்த சமாதானம் நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு சமாதானமாக அது இருக்குது. அது ஜெபத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த சமாதானம் நம்ம மனசில் வரும்போது நம்ம பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்குது. இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்ப்போம். நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நாங்கள் பதில் தர போகிறோம். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். நான் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க, ஆனாலும் எல்லாவற்றிலும் சுகம் கிடைக்கவில்லை. நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன்னு ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக எல்லாரும் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்காக மற்றவங்க ஜெபிக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் இவங்க ஜெபிக்கிறாங்களா, நீங்கள் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்காக மற்றவங்க ஜெபிக்கிறது சரி, நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? 38 வருஷமாக வியாதியோடு இருக்கிற ஒருத்தரை இயேசு சாமி கேட்குறாரு, நீ சுகமடைய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய நோயை உங்களால் சுகப்படுத்த முடியும், என்னை சுகப்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அதனால் நீங்கள் உங்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பிங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த கேள்வியை பார்க்கலாம். ஒரு நபருடைய தனிப்பட்ட ஜெபம் செயலாற்றுகிற மாதிரி ஒரு நண்பருடைய ஜெபம் செயலாற்றுமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. நமக்காக ஜெபம் பண்ணுறது அவசியம். ஆனால் சில நேரம் நம்மளால் ஜெபிக்க முடியாத நேரத்தில் நம்முடைய நண்பர்கள் நமக்காக ஜெபிப்பாங்க. நிச்சயமாக அதுவும் நம்ம கூட அது செயலாற்றும். பைபிள்ல இருந்து உங்களுக்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது உடம்பு சரியில்லாமல் ஒரு நண்பன் இருக்கா, அதை கட்டில் படுக்க வச்சு ஒரு 4 நண்பர்கள் இயேசு இருந்த இடத்துல கூரையை பிரித்து உள்ளே இறக்குனாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துக்கிட்ட தன்னுடைய நண்பனை கொண்டு போயிட்டா நிச்சயமாக அவர் குணமாக்கிடுவார்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி கூரையை பிரித்து இறக்குனாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய நண்பனை குணமாக்குறத நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய நம்பிக்கையின்படியே இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம பண்ணுற ஜெபம் மட்டும் கிடையாது, நமக்காக மற்றவங்க பண்ணுற ஜெபம் கூட நம்மக்கிட்ட செயலாற்றும். அதற்கும் அந்த வல்லமை இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுது. இதே போன்ற கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிப்போம். உங்களுடைய மனதின் குரலில் பிரசங்கத்தில் வல்லமையை அனுபவியுங்கள். एउटा ईसाई जीवन जिउँदै गर्दा उनीहरू पनि मैं एक विषय थे आप लोगों के बीच में ले सकूं। आप अकेले नहीं हैं। जी हाँ, अगर आप बात करें यूसुफ की, परमेश्वर वचन में एक बात देखा हा Jide to ba te udamba kunchup na mitena yo just pe kana ta आशीष देता है, बड़ी बरकत देता है और itu thagisegula apni overcome guru parbo. சிபிஎன்னுடன் இணைந்த நற்செய்தியை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்லும் இந்த முயற்சியில் இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்தில் இணையுங்கள். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும் பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும் மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும்.
இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை ஜெபம் எப்படி சரி பண்ணுது அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அந்த சூழ்நிலைகள் மாறுவதை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எசேக்கியா ஜெபித்த போது அவருடைய வாழ்நாளில் 15 ஆண்டுகளை தேவன் கூட்டி கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நாமும் கூட ஜெபிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய உடல் ரீதியான மன ரீதியான எல்லா பிரச்சனைகளையும் ஜெபம் சரி பண்ணுங்கிறத இன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய காயங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி தாங்கப்பா. இவை எல்லாவற்றிற்கும் ஜெபம் ஒரு மருந்தாக இருக்குது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஒவ்வொருவரும் செய்ய நீங்கள் அவங்களுக்கு ஞானத்தை தாங்க கர்த்தாவே. அப்பா, தோல்வியின் காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, இனிமே நான் ஜெபிக்கவே மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஞானத்தை தாங்க கர்த்தாவே. அவங்க மறுபடியும் ஜெபிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய ஞானத்தை நீங்கள் தாங்க கர்த்தாவே. உங்களுடைய வல்லமையை இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. யாரெல்லாம் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தாவே, உங்களுடைய பிரசனம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாறும். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. நீர்பெரு இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கடுகளவு விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் செஞ்சாலும் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மழை போன்ற பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் நீங்கள் விடாமல் தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. இன்றைக்கான வேத வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:14-15. நோயோட இருக்கவங்களுக்கு நம்ம நம்பிக்கையோட ஜெபம் செய்யும் போது அதிலிருந்து சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இதை மனிதன் சொல்லலை, தேவன் சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிச்சிருக்கோம். நீங்களும் கூட மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். பைபிளில் கூட கொள்ளை நோய் வந்து மக்கள் இறந்துக்கிட்டு இருக்கும்போது ஆரோன் ஜனங்க நடுவில் இருந்து ஜெபிக்கும் போது அந்த கொள்ளை நோய் அப்படியே நின்று போயிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நம்ம சாட்சியாக பார்த்தோம், ரவி சாருடைய வாழ்க்கையிலையும் ஜெபம் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபம் எப்படி ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, கடந்த 20 வருடமாக நம்முடைய நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதில் நிறைய நேரம் ஏற்ற இறக்கங்கள் வரதான் செஞ்சுது. ஆனால் ஜெபத்தால் தான் இது எல்லாத்தையுமே தாண்டி வர முடிஞ்சுது. இப்போ நம்முடைய நிகழ்ச்சி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. நம்முடைய சாட்சிகள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கூட தாங்கலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் அனுப்பலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org/join-the-ENZ family. இதன் மூலமாக அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற இது உதவியாக இருக்கும். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உள்ள பிரச்சனைகளுக்கு ஜெபம் ஒரு தீர்வாக அமைகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. God bless you. मैं जो पहले मुर्दा था तूने डाली मुझ में जान, तेरा प्यार है महान, तेरा प्यार है जहां। मैं जो पहले मुर्दा था तूने डाली मुझ में जान, क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ ना किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ ना किया। मेरी सूरत मेरी थी, मेरा दिल भी था खाली, तूने सींचा लहू से ताकि आए हरियाली। मेरी सूरत बिगड़ी थी, मेरा दिल भी था खाली, तूने सींचा लहू से ताकि आए हरियाली। क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ ना किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ ना किया। आई जीवन में खुशी, आई अपनी जिंदगी, तू है जिंदा शाफिया, तूने ये है किया। आई जीवन में खुशी, आई अपनी जिंदगी, तू है जिंदा शाफिया, तूने ये है किया। क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ ना किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ ना किया। अपनी रूह से भर दिया, अपनी शक्ति मुझको दी, ताकि दूं मैं गवाही तेरे जी उठने की। अपनी रूह से भर दिया, अपनी शक्ति मुझको दी, ताकि दूं मैं गवाही तेरे जी उठने की। क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, क्यों ना बोलूं फिर मैं तेरी जय जयकार, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ ना किया, जय जयकार, जय जयकार। तूने मेरे लिए क्या कुछ ना किया।